Hi guys, நான் previous video சொல்லியிருப்பேன் நம்ம சேனல்ல வெப்சைட்னா என்னது, வெப் டெவலப்மென்ட்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. First வெப்சைட்னா என்னன்னு பார்க்கலாமா guys? Website is a collection of interlinked web pages under one domain name in World Wide Web. எதுமே புரியலப்பா, தமிழ்ல பேசலப்பா. புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு ப்ரோ. அதாவது நிறைய வெப் பேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வெப்சைட்டா ஒரு டொமைன் நேம் கீழ இருக்கிறத வெப்சைட்னு சொல்லுவாங்க guys. அதனால நிறைய வெப் பேஜஸ்னா நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், கரியர்னு அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தொட்டா தூக்கிடுவேன். அது ஒவ்வொன்று ஒரு வெப் பேஜஸ்க்குள்ள போகும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு வெப்சைட்டா ஒரு டொமைன் நேம் கீழே இருக்கிறத வெப்சைட்னு சொல்லுவாங்க guys. இந்த வெப்சைட் எப்படி ப்ரௌசர்ல ஆக்சஸ் ஆகுதுன்னா ஐபி அட்ரஸ்ங்கிறது மூலமா தான் ஆக்சஸ் ஆகுது guys. இது HTTP புரோட்டோகால்னு ஒரு புரோட்டோகாலை யூஸ் பண்ணுது guys. இந்த டொமைன் நேம்னா என்னது, www வேர்ல்டு வைடு வெப்னா என்னது, ஐபி அட்ரஸ்னா என்னது, HTTP புரோட்டோகால்னா என்னது நம்ம பின்னாடி பார்க்கலாம் guys. டொமைன் நேம்னா வெப்சைட்டோட நேம் தான் டொமைன் நேம் சொல்லுவோம். அதாவது google.com, facebook.com, youtube.com இதான் கைஸ் டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் எது கொண்டு வந்தாங்கன்னா நீங்க ப்ரௌசர்ல போய் google.com அடிச்சீங்கன்னா அது ஒரு ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆகும் கைஸ். இந்த ஐபி அட்ரஸ் டைரக்டா வெப் ஹோஸ்ட்டுக்கு போகும். வெப் ஹோஸ்ட்னா சர்வர். அந்த சர்வர்ல தான் அந்த வெப்சைட்டுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் கைஸ். அது பேக் டு ப்ரௌசருக்கு வந்து நம்மளால வெப்சைட்டா பார்க்க முடியும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ல கான்டாக்ட்ல எல்லா நம்பரையும் நான் வச்சிருக்க முடியாண்டதா ஒரு நம்பருக்கு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்போம் கைஸ். எதுக்குன்னா ஈஸியாக இருக்கணுங்காங்க தான். அதே சீக்வன்ஸ் தான் கைஸ் இங்கேயும் நடக்குது. எல்லா ஐபி அட்ரஸையும் நம்மளால நான் வச்சு ப்ரௌசர்ல டைப் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஒரு ஐபி அட்ரஸ்க்கு ஒரு டொமைன் நேம் கொண்டு வந்தாங்க கைஸ். இப்போ நீங்க பர்சனலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா டொமைன் நேம் வாங்கி ஆகணும் கைஸ். அதனால தான் உங்க யூசர்னால உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும் கைஸ். டொமைன் நேம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. .com, .edu, .government இப்படியே ஒரு 6-7 டைப் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஐபி அட்ரஸ்னா என்னன்னு பார்ப்போம் கைஸ். ஐபி அட்ரஸோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். அப்படின்னா இன்டர்நெட் ஆர் லோக்கல் நெட்வொர்க்ல ஒரு டிவைஸ்க்கு ஒரு யூனிக் ஐடி தேவைப்படுது கைஸ். நான் ப்ரீவியஸா சொன்னேன் எப்படி ஒரு பர்சனுக்கு ஒரு யூனிக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கோ அதே மாதிரி ஒரு டிவைஸுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கு கைஸ். இது எது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட டேட்டா இன்னொருத்தருக்கு சென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கைஸ் கொண்டு வந்தாங்க. இது யார் அலோகேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் கைஸ் அலோகேட் பண்றாங்க. அதாவது ஏர்டெல், ஜியோ இவங்க கிட்ட இருந்தா நம்ம நெட்வொர்க் வாங்கியிருப்போம். ஸோ அவங்க தான் நமக்கு அலோகேட் பண்றாங்க கைஸ். அவங்களுக்கு யார் அலோகேட் பண்றாங்கன்னா www வேர்ல்டு வைடு வெப் தான் கைஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்றாங்க. இந்த ஐபி அட்ரஸ்ல 2 வெர்ஷன்ஸ் இருக்கு கைஸ். IPv4 அண்ட் IPv6. IPv4 32 பிட் பைனரி ஃபார்மேட்ல இருக்கும். இதை ஹியூமன் ரீடபிளுக்காக 4 ஆக்டல் நம்பர் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க கைஸ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 255 இருக்கும் கைஸ். IPv4ல 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் தான் கைஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சு. நம்மளோட மக்கள் அதை விட அதிகம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அதனால தான் இதோட அப்கிரேட் வெர்ஷன் IPv6 வந்துச்சு கைஸ். IPv6 128 பிட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க கைஸ். இதை வந்து ஆக்டால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸா டெசிமலா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ். உங்க டிவைஸோட ஐபி அட்ரஸை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க கமெண்ட் ப்ரோமோட்ல போய் ஐபி கான்ஃபிக் அடிச்சீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்துடும் கைஸ். www சொல்லிப்பேன் கைஸ். அப்படின்னா என்ன பார்ப்போமா, வேர்ல்டு வைடு வெப். இந்த வேர்ல்டு வைடு வெப்பை டெவலப் பண்ணுவது அது மட்டும் இல்லாமல் முதல் தடவை வெப்சைட்டை டெவலப் பண்ணுவது யான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பர்னர்ஸ்-லீ 1989 கைஸ். என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. இதை இவர் மட்டும் தனியாக பண்ணல, இவரோட சேர்ந்து 1700 சயின்டிஸ்ட் அண்ட் மோர் தென் 100 கண்ட்ரிஸ் சேர்ந்து கைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இன்டர்நெட்னா டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது, வேர்ல்டு வைடு வெப்னா பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணுறது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை சுருக்கமா சொல்லிட்டியா. இந்த வேர்ல்டு வைடு வெப்போட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் வெப் பேஜஸை கலெக்ட் பண்ணி அதை வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணி லோக்கல் கம்ப்யூட்டர்ஸுக்கு இன்டர்நெட் மூலியமாக கனெக்ட் பண்ணுறதாங்க கைஸ் இதோட பர்பஸ். இந்த www இருக்கிற வெப்சைட் எல்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும், வீடியோ ஃபார்மேட்ல இருக்கும், டிஜிட்டல் இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கும் கைஸ். அதாவது யூடியூப், கூகுள் இமேஜஸ் அந்த மாதிரி கைஸ். உங்ககிட்ட மொபைல், லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் மட்டும் போதும் நீங்க எல்லா வெப்சைட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும் கைஸ். நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க URL அப்படின்ட்டு. URLனா என்னன்னா www.google.com இதுதான் கைஸ் URLபாங்க. நம்ம லாஸ்டா HTTPS என்னன்னு பார்ப்போம் கைஸ். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். நீங்க ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டுமே HTTPS போட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம்லேயே இருக்கு செக்யூர்னு. ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடைப்பட்ட கம்யூனிகேஷனை செக்யூரா வச்சிருக்கிறது தான் இதோட பர்பஸ் கைஸ். இது வந்து SSL ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, அதாவது செக்யூர் சாக்கெட் லேயர். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் சென்ட் பண்ணணும், ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்லாம் பிரைவேட்டா வச்சிருக்கும் கைஸ். இதுதான் HTTPS பர்பஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ்.
ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.